சிக்கந்தர் இருக்கார் இல்லையா, டெல்லி சுல்தான்கள் முக்கியமாக அலாவுதீன் கில்ஜி 14ஆம் நூற்றாண்டில் வரும்போது அங்கேருந்து ஒரு 60 வருஷத்துக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கக்கூடிய எல்லா நகைகள், பெரிய பெரிய வளங்கள், அதை சுற்றி இருக்கிற கோவிலுடைய வளங்கள் எல்லாம் கொள்ளையடிச்சாங்க. அடிச்சுட்டு அந்த கோயிலை இழுத்து மூடி போட்டாங்க. இந்த வரலாறுலாம் நான் ஏன் படிக்கல அப்படின்னா, படிக்க விடலை. நீங்க படிச்சிருந்தா இன்னைக்கு மதுரை சுத்தம் கிடையாது, மொத்தம் தமிழ்நாடும் இதனுடைய உண்மையான வரலாறு பேசும். அதை இழுத்து பூட்டினாங்க. எது? டெல்லி சுல்தான்கள். அவங்க வந்து விழுந்ததுக்கப்புறம் மதுரை சுல்தான்கள் ஆட்சி பண்ணாங்க. இது எல்லாமே சேர்த்து ஒரு 60 வருஷம் வச்சுக்கோங்க, 60 வருஷம். கடைசியாக இருந்தது சிக்கந்தர் ஷா. 1378 அவரை மலையில் வச்சு போட்டு தள்ளுறாங்க. யாரு? இந்த விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசு வர்றதுக்கு முன்ன வரைக்கும் மதுரை அலங்கோலமாக இருந்துச்சு. இந்துக்களுக்கான எந்த உரிமையும் கிடையாது. எல்லாமே மறுக்கப்பட்ட நிலைமையில் கோவிலை இழுத்து பூட்டின நிலைமை இருக்கும்போது அதை மீண்டும் ஓப்பன் பண்ணி அதை மீண்டும் பராமரிப்பு நிலைமை கொண்டு வந்து அதை புனரமைக்கும் பணிகள் செஞ்சு அதுக்கு தேவையான நகைகள்லேருந்து எல்லாம் கொடுத்து உதவுனது எல்லாமே விஜயநகர பேரரசு காலகட்டத்தில். இது 14ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் அந்த இடத்துல போர்த்தல் நாயில் யார்? சிக்கந்தர் ஷா. அவருக்கு என்ன காரணத்தெல்லாம் வச்சாலும் தெரியாது, அவருக்கு அங்கே ஒரு தர்கா வச்சுனா வச்சுக்கோங்க, அது தர்கா.